தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான OTR, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைனில் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுளில் போய்ட்டு TNPSC Exams.in சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் www.apply.tnpscexams.in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். இதில் ஹோம் பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புதிய பதிவு செய்ய விரும்புவோர்னு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆக இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடியை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான யூசர் ஐடியை நீங்களே செட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பாக்ஸில் உங்களுக்கு விருப்பமான யூசர் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரிக்கல் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதனோட ஆன்சரையே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் ஐடி அவைலபிளாக இருக்கான்ட்டு இந்த ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண யூசர் ஐடி அவைலபிளாக இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா வேறு ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அவைலபிளாக இருந்தால் அடுத்த பேஜுக்கு போகும். யூசர் ஐடி அவைலபிளாக இருந்து செட் பண்ணி முடிச்சதோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இருக்க இந்த பாக்ஸில் உங்கள் லாகின் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்காக திரும்பவும் கேட்பாங்க. திரும்பவும் உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்கள் இமெயில் ஐடியை கேட்பாங்க. ஆக்டிவில் இருக்க உங்கள் இமெயில் ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். திரும்பவும் கன்ஃபர்மேஷனுக்காக 2 வாட்டி கேட்பாங்க. 2 இடத்துலையும் உங்கள் இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நேமை என்டர் பண்ணுங்கள். நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு உங்கள் இனிஷியலில் ரைட் சைடில் இருக்க அந்த பாக்ஸில் போடுங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்புறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வேல்யூவை இந்த இடத்துல என்டர் பண்ண சரின்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்கள் ஃபாதர் நேம் கேட்பாங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தந்தையார் பிறந்த மாவட்டம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்தையாரோட பூர்வீக மாவட்டம் கேட்பாங்க. ரெண்டுத்துக்குமே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நேம்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்கள் தாயார் பெயரை கேட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸில் உங்கள் தாயார் நேமை என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இனிஷியலில் போடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க. SSLC அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தப்பு இல்லாமல் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரோட பூர்வீக மாவட்டம் கேட்பாங்க. அதையும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது மேலா ஃபீமேலா அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மதம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய இனம் அதாவது நேஷ்னாலிட்டியை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வகுப்பு மற்றும் சாதி சான்றிதழ் விவரங்கள்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்க கம்யூனல் கேட்டகரி அதை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதர் கேட்டகரி இருந்தால் அதர்ஸ்னு கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது பிளேஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது வித்தின் தமிழ்நாடு அதுக்கப்புறம் அவுட் சைட் தமிழ்நாடு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது தமிழ்நாட்டில் வாங்கியிருந்தால் தமிழ்நாடுன்னு இருக்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வகுப்பில் நீங்கள் எந்த கேஸ்டை சேர்ந்தவர் அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது எந்த சப் கேஸ்ட் அதாவது நீங்கள் கேஸ்ட்டை சூஸ் பண்ணிங்களா அதில் சாதியோட உட்பிரிவு இருக்கும் சூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினீங்களா அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் நீங்கள் வாங்கினீங்க. அதுக்கப்புறம் வட்டம் கேட்டிருப்பாங்க. அந்த வட்டத்தை அதாவது தாலுக்கா எந்த தாலுக்கா அதையும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வழங்கிய அதிகாரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தாசில்தார், அசிஸ்டன்ட் கலெக்டர், டெப்யூட்டி கலெக்டர் அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் யார் சைன் பண்ணியிருக்காங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை கேட்பாங்க. அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டையும் கேட்பாங்க. அது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அந்த டேட்டையும் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது சேமி மற்றும் தொடர்னு இருக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும்.
அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு பதிவு எண்ணு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் 10th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்டில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து, அதாவது எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதத்தை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வருஷத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். கரெக்டாக தப்பு இல்லாமல் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா, எந்த போர்டில் படிச்சிங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பர் கேட்பாங்க. அது இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையுமே வந்து என்டர் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேமி மற்றும் தொடர்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக, இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோ சிக்னேச்சரோட சைஸஸ் எல்லாமே வந்து இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேமி மற்றும் தொடர்னு இருக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ப்ரிவியூ வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆக, எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் செலுத்தவும் தொடரவும் ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக, இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். 150 ரூபா தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மோடில் உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், சிவிவி நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க பேன் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். அந்த ஓடிபி வேல்யூவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகிட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்களா? இதை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.